ஓம் அமிர்தேஸ்வரியை நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கள்ளங்கபடமற்ற நம்பிக்கையும் சாஸ்திரங்களை கற்கும் முறையும் தான். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பார்ட் இருக்குது, அதை பார்க்கல. ஸோ அதை கண்டினியூஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஒரு பக்தை அம்மா கிட்ட தர்ஷனத்துக்கு வராங்க. அவங்க மடியில் தலை வச்சு கதறி கதறி அழுகிறாங்க. அந்த பக்தை ஏன் அழுகிறாங்க? ஏன்னா ரீசெண்டாக அவங்க கணவர் காலமாயிட்டார். ஸோ அவங்களால அதை தாங்கிக்க முடியல. இருந்தாலும் அவங்களுக்கு உலகன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, மாயைனா என்ன, எல்லாருமே அம்மா கிட்ட தான் போக போகிறோன்னு தெரிஞ்சிட்டு, இருந்தாலும் அம்மா கிட்ட தான் இருக்கிறாரா என் கணவர் அப்படின்ட்டு அம்மா கிட்ட கேட்குறக்கு வந்திருக்காங்க. அம்மா வாயால் சொல்லணும் அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்கு அம்மா கிட்ட வந்திருக்காங்க தர்ஷனத்துக்கு. ஸோ அம்மாவும் அந்த பக்தியை நல்லா கட்டி பிடிச்சி அரவணைச்சிருக்காங்க. அம்மா அந்த பக்தியை பார்த்து அம்மாவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கணவர் இறக்குற சமயத்தில் வரைக்கும் அம்மாவுடைய ஃபோட்டோவை கட்டி பிடிச்சி மந்திர ஜபம் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. இந்த பக்தை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்து லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கை இறுதி நொடியில் வரைக்கும் யார் மீது இருக்குது? இறைவன் மீது மட்டுமே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க இறைவன்கிட்ட அம்மா கிட்ட தான் போவாங்க, வேறு எங்கேயும் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நம்ம இறக்கும் தருவாயில் என்ன பண்ணணும், இறை சிந்தனையில் இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்கள லலிதா சகஸ்ரநாமம் படிக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க அவங்களுடைய நம்பிக்கை எவ்வளோக்குள்ள நம்பிக்கை இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் அம்மாவும் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க. மரணம் நம்மளுக்கு எப்போனாலும் நிகழும். ஸோ அந்த மரணத்தை நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன நடக்குன்னு கூட தெரியாது. ஸோ அதனால தான் எல்லோரும் இறை சிந்தனையில் இருங்க, மந்திர ஜபம் சொல்லிக்கிட்டே இருங்க எனி டைம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க நம்மளுக்கு. அதான் உள்ளார்ந்த அர்த்தத்தை நமக்கு இந்த மாதிரி தர்ஷனுக்கு வராங்க இல்லையா பக்தர்கள், அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு அந்த மாதிரி அருள்மொழிகள்லாம் படிக்கும் ஒன்றில் தான் நம்மளுக்கு உள்ளார்ந்த பொருள் அர்த்தம்லாம் புரிய வருது. ஸோ இப்போது அம்மா அழுதுட்டாங்க அந்த பக்தையை பார்த்து இல்லையா? ஏன்னா அந்த பக்தை அம்மா கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, அம்மா என்னுடைய கணவர் உங்ககிட்ட தாம்மா இருக்காரு, உங்ககிட்ட வந்துட்டாரம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க முடியல. அம்மா கட்டி அரவணைச்சிட்டே அந்த பக்தியை நிமிர்த்தி, ஆமாம் மகளே, மகன் என்னிடம் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தையை கேட்டு அந்த பக்தைக்கு ரொம்ப ஆறுதலாகிடுச்சு, மன நிம்மதியாயிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்களில் வலிந்த கண்ணீரை தொடச்சிட்டு அவங்க வராங்க, அம்மா கிட்டேருந்து விடைபெற்று வராங்க. இப்போது அந்த பக்தை போயிட்டாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, ஸோ அந்த மகள் தன்னுடைய கணவர் அம்மா கிட்ட இருக்கிறாரா உறுதி செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மா சொன்னது கேட்டோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு, மன மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால் அவங்க நிம்மதியாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். கள்ளங்கபடமற்ற நம்பிக்கை. ஸோ கள்ளங்கபடமற்ற நம்பிக்கை தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. ஏன்னா குழந்தைத்தனமாக இருக்கணுமா. குழந்தை அது என்ன பண்ணுதுன்னு கூட தெரியாது, அது பாட்டுக்கு பண்ணும், எதை யோசிக்காது, அடுத்தவங்களை பற்றி நினைக்காது, அதுக்கு என்ன தோணுதோ அது செய்யும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த குழந்தைத்தனமாக இருக்கிறது இறைவன்கிட்ட மட்டும் காட்ட போகிறோம், மற்றவங்க கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ இறைவன்கிட்ட எப்படி காட்டணும் அப்படின்னா, கள்ளங்கபடமற்ற அந்த பக்தி தான் இங்கே மெயின். அந்த பக்தி காமிக்கும்போது இறைவனே இறங்கி நம்மக்கிட்ட வருவாங்களாம். ஸோ இறைவன் நேரில் காட்சி தருவாங்க. நமக்களுடைய பக்தி எவ்வளோக்குள்ள அதிகரிக்குதோ இறைவன் நம்மக்கிட்ட நெருங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஸ்திரங்களை கற்கும் முறையும். இந்த ரெண்டு இது இப்போ பார்க்கலாமா? ஓகே. இப்போது அந்த பக்தை தர்ஷனம் முடிஞ்சு போயிட்டோன்னே ஒரு பண்டிதர் மனிதர் அம்மா கிட்ட கேட்காங்க, ஏம்மா நீங்கள் ஒரு பரப்பிரம்மன்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, துக்கம், வெற்றி, தோல்வி எதுவுமே கிடையாதுலம்மா, இதெல்லாம் நீங்கள் தாண்டின மனநிலையில் தானே இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒன்றுமே கிடையாதேம்மா, மனமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பக்தை தன்னுடைய கணவர் இறந்து விட்டார் என்று தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்கும்போது உங்கள் கண்ணிலேருந்து எதுக்கு கண்ணீர் வந்துச்சு? நீங்கள் மனம் இருக்கா உங்களுக்கும் நீங்கள் இன்பம் துன்பம் எல்லாம் நீங்களும் அது ஃபேஸ் பண்ணுறீங்களா, அதை உணர்றீங்களா அப்படின்ட்டு அந்த பண்டிதர் மனிதர் அம்மா கிட்ட கேட்குறாரு. ஸோ இதுக்கு அம்மா என்ன பதில் தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அம்மா, மகனே, நீ அம்மா முகத்தில் கண்ட அழுகை அந்த பக்தையின் துயரத்தில் எதிரொலிப்பு மட்டுமே. அம்மாவால் அந்த மகளுடைய துக்கத்தை உணர முடிந்தது. அம்மாவின் கண்ணீர் அவளது
கண்ணீரின் எதிரொலிப்பு. நீ ஒரு கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு சிரித்தாலும் அழுதாலும் புன்னகைத்தாலும் கண்ணாடியும் அதையே பிரதிபலிக்கிறது. ஆனால் அந்த கண்ணாடி இந்த செயல்களால் எந்த விதமான பாதிப்பையும் அடைவதில்லை. அந்த கண்ணாடி அப்படியே பாதிக்கப்படாமல் இருக்கிறது. அது முன்னால் தெரியும் பிம்பத்தை பிரதிபலிக்கிறது. கண்ணாடி எதுவுமே செய்யவதில்லை. அதற்கு செயல் கிடையாது, உணர்வுகள் கிடையாது. மகாத்மாக்களின் இயல்பும் இது போன்றதே. பக்தர்களின் பொருட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த மகள் மிகவும் துயரமாகவும் அழுது கொண்டிருந்தாலும் அவளது கள்ளங்கபடமற்ற தன்மை அம்மாவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அம்மாவின் கண்ணீர் மகிழ்ச்சி கண்ணீரும் கூட. இப்படியெல்லாம் இருந்தாலும் உண்மையில் அம்மா இவை இரண்டும் அல்ல. அம்மாவின் மகிழ்ச்சி கண்ணீரும் சோக கண்ணீரும் இரண்டுமே பிரதிபலிப்புதான். மகனே, அம்மாவுக்கு சொந்தம் என்று எதுவும் இல்லை. எல்லாமே அம்மாவின் குழந்தைகளை பொறுத்ததே. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அம்மாவுக்கும் மகிழ்ச்சி, அவர்கள் துன்பப்படாமல் இருந்தால் அம்மாவும் அதே காட்டுகிறேன், துன்பப்பட்டால் அம்மாவும் துன்பப்படுகிறேன், துயரப்படுகிறேன். ஆனால் அம்மா இந்த இரண்டிலும் கட்டுப்படவில்லை. ஸோ இங்கே அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மனம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன பண்ணுறியோ அதே நான் பண்ணுவேன். நான் ஒரு கண்ணாடி மாதிரி தான். நீ சிரிச்சா நானும் சிரிப்பேன், நீ அழுதுகிட்டே வந்தால் நானும் அழுது காமிப்பேன். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு மனம்ங்கிறது எதுவுமே கிடையாது, இன்பம் துன்பம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி போகிறோமோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மனிதர் உடலில் தானே இருக்காங்க. அப்போ அதை காமிச்சா தானே நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நம்ம சிரித்தா அம்மா அழுதா நல்லாவாக இருக்கும். அம்மா முன்னு வச்சா வாயை ஒரு மாதிரி டெரராக வச்சுட்டு நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக தானே இருக்கும். ஸோ நம்மளுடைய வெளிப்புற அந்த உணர்வுகளை எப்படி காமிக்கிறோமோ அம்மாவும் அதே மாதிரி அவங்களுடைய உணர்வுகளை நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு எந்த விதமான உணர்வுகளும் கட்டுப்பட்டு நான் இருக்கலை, எல்லாத்தையும் கடந்து தான் இருக்கேன், நான் ஒரு பரப்பரம்மாம் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விளக்கத்தெல்லாம் கேட்டு அந்த மனிதர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட ரொம்ப நெடுஞ்சான் கிடையாக விழுந்து ரொம்ப பணிவோடு கையை கூப்பி அப்படி வணங்கிட்டு நின்று, சாஸ்திர படிப்பில் மட்டும் நான் மூழ்கி என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை நான் வீணாக்கிட்டேம்மா. ஏன்னா நான் சாஸ்திரம் மட்டுமே படித்து இவ்வளோ நாள் ஏதோ அதிலே மூழ்கி போய் வாழ்ந்துட்டு வந்துட்டேன். அதனால் எனக்கு அது சாதனைகள் செய்கிறேன் அப்படிங்கிறது தெரியுது. இந்த சிந்தனைகள் எல்லாமே எனக்கு புத்தியை மங்கடிக்க செய்யுது. ஏன்னா நான் இவ்வளோ நாள் அந்த சாஸ்திர படிப்புலையே ரொம்ப சிந்தனை பண்ணி அதுலேயே நான் கெட்டு போயிட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுல செலவிட்ட நேரத்தை விட நான் ஆன்மீக சாதனைக்காக செலவிட்டு இருந்தா கூட நான் எப்போவுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயனை அடைஞ்சிருப்பேம்மா. ஆனால் இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் சாஸ்திரத்தை படித்து அப்படின்ட்டு அம்மாக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ஒன்றுமா, நீங்கள் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான பாடத்தை மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். என்னது அப்படின்னு, அன்பும் கருணையும். ஏன்னா இந்த அன்பும் கருணையும் நான் இத்தனை வருடங்களாக நான் படித்த புக்கிலேருந்து எதுவுமே நான் கற்றுக்கலை, உங்ககிட்டேருந்து மட்டும்தான் இதை கற்றுக்கிட்டேன். இவ்வளோ நாள் என்னுடைய வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேம்மா. சாஸ்திரங்களை படித்து நானே பிரம்மம்னு சொல்லிட்டு நான் தற்பெருமையை அதிகரித்து பண்ணிட்டேன். ஸோ இதனால் இப்போ நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்கிறாருங்க அந்த மனிதர். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகனே, சாஸ்திர படிப்பு அவசியம்தான். அது உனக்கு அதிக தெளிவையும் அதிக ஆன்மீக சாதனையின் அடிப்படை உண்மையும் புரிந்து கொள்ளும் திறனையும் தரும். அதாவது சாஸ்திர படிப்பு முக்கியம்தான். உனக்கு இப்போ அம்மா சொல்கிறது எளிதாக புரிஞ்சு கொள்கிற தகுதி இருக்குல்ல உனக்கு. அதாவது உபதேசங்கள், அம்மா சொல்கிற உபதேசங்களை நீ தெளிவாக புரிஞ்சுக்கிற, அதுக்கு உனக்கு இந்த சாஸ்திர படிப்பு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த மனிதர் திருப்பியும் முட்டி போட்டு வணங்கிக்கிட்டு, அம்மா அப்படி சொல்லிடாதீங்க, தயவு செய்துமா, அம்மா எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலம்மா, நான் பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன்னு. இல்லை மகனே, அம்மா கூறக்கூடிய அந்த உபதேசங்களே உனக்கு புரிஞ்சு கொள்கிற தகுதி இருக்குல்ல, அப்படி சொல்ல வர. மற்றவங்களை விட உனக்கு அதை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வந்திருக்குல்ல, அதை தான் அம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து அம்மா திருப்பியும் அந்த மனிதர்கிட்ட, அம்மாவையும் அம்மாவின் வார்த்தைகளையும் பிறர் புரிந்து கொள்வதை விட சற்று தெளிவாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் அம்மா சொன்னதன் பொருள். சாஸ்திரங்களை முறைப்படி படித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்பவர்கள் அகங்காரம் கொள்வதில்லை. அத்தகைய படிப்பால் நேரமோ சக்தியோ விரயமாவதில்லை.
அதற்கு பதிலாக குழப்பமும் சந்தேகமும் கஷ்டங்களும் ஏற்படும் காலத்தில் அவை மன தெளிவை தரும். சாஸ்திர படிப்பு உதவும் என்பது உண்மையே, ஆனால் அதன் எல்லை மிகவும் குறுகியது. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு சொற்களோ பேச்சோ ஆன்மீக வளர்ச்சிக்கு பெருந்தடையாக ஆகிவிடுகிறது. ஒரு நிலையில் நீ படிப்பதையும் பேசுவதையும் முழுக்க விட்டுவிட வேண்டும். சாஸ்திர படிப்பு சரியான முறையில் அமைந்தால்தான் அவ்வாறு விட முடியும். சாஸ்திரங்களில் உண்மை சிறைப்படுத்தி கொள்ளாதே. இந்த சாஸ்திர கருத்து முடிவான மெய்ப்பொருள் அல்ல. ஆனால் இவற்றின் எண்ணை நான் சிறைப்படுத்தி கொள்ளக்கூடாது. வீடு கட்ட உதவும் வரைபடம் போன்றது. இது வரைபடம் வீட்டில் ஒருவனால் வசிக்க முடியாது. அதில் உள்ளது போல் வீட்டை கட்ட நான் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். நான் வெறும் சொற்களில் வார்த்தைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்ற மனநிலையுடன் இவற்றை படிக்க வேண்டும். இந்த மனநிலையோடு ஒருவன் சாஸ்திரங்களை படித்தால் அவன் விரும்பும்போது இந்த அறிவு தேவையில்லை என்று கருதும்போது அந்த அறிவை தன்னிடமிருந்து அகற்றி விடுவான். இல்லையெனில் பண்டித மகன் கூறியது போல் உள்மனதின் பேச்சு நிற்கவே நிற்காது. சாஸ்திரங்களை படிக்கின்ற பெரும்பாலான மக்கள் அவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை அன்றாட நடைமுறையில் பின்பற்றாமல் வெறும் அறிவுக்கு தீனி போடுவதற்கு மட்டும் கற்பது பரிதாபத்துக்குரிய விஷயமாகும். சாஸ்திரங்களை படிப்பதால் மட்டும் வாழ்வின் லட்சியமான கடவுளை கண்டுவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உலக வாழ்வில் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாகி வேதனைப்படும் நாஸ்திகர்களின் வாழ்வை விட இவர்களது வாழ்க்கை ஒன்றும் மேலானதல்ல. இவர்கள் முழுக்க முழுக்க அகங்காரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் படிக்கின்ற திரும்ப திரும்ப மக்கள் முன் பேசுகின்ற அந்த சாஸ்திர விஷயங்களை அவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பெரிய தடை சுவராகி விட்டது. அவர்கள் அறிவதில்லை. ஒருவன் கடவுளிடம் கள்ளங்கபடமற்ற நம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு இதயமே இருப்பிடம். அறிவு முழுக்க முழுக்க சந்தேகங்களாலும் கேள்விகளாலும் நிரம்பியது. சாஸ்திரம் பற்றிய மேற்போக்கான அறிவு ஆபத்தானது. சாஸ்திரங்களின் பொருளை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை படிப்பவர்களிடம் மற்றவர்களோடு வாதம் செய்யும் மனநிலை வளர்ந்து விடுவது மற்றொரு சிக்கலாகும். ஸோ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாஸ்திரங்களை படிக்கிறது பெரும்பாலான மக்கள் அதில் உள்ள கருத்துக்களை சரியாக புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. மேலோட்டமாக படிக்கிறாங்க. அதை அந்த அறிவுக்கு தீனி போடுறாங்களே தவிர உள்ளார்ந்தமாக ஆத்மார்த்தமாக படித்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஏன்னா வாழ்க்கையினுடைய லட்சியம் கடவுளை கண்டுவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். சாஸ்திரத்தை படிச்சுட்டு நான் கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாகி வேதனைப்படுறாங்க. ஏன்னா நாஸ்திகர்களை விட சாஸ்திரம் படித்தவங்கள அம்மா ரொம்ப குறைவாக தான் பேசுகிறாங்க. ஏன்னா நாஸ்திகர்கள் கூட ஏதோ கடவுள் கும்பிடுவாங்க, கடவுளை பற்றி பெருசு அவங்க அகங்காரம்லாம் அவங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் இந்த சாஸ்திரம் படிச்சுட்டு நான் தான் பெருசு அப்படின்ற அந்த அறிவை வச்சு அவங்க எல்லாமே பயன்படுத்துகிறாங்க இல்லையா. அம்மா இங்கே அவங்கள ரொம்ப குறைவாக தான் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கும். அவங்க மக்களுக்கு முன்னாடி போயிட்டு நான் தம்பட்டை அடிச்சுப்பாங்க. இதனால் அவங்களுக்கு கடவுள்கிட்ட நெருங்குற தன்மை ஒரு பெரிய தடை சுவராகவே இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க கடவுள்கிட்ட எப்படி ஒரு கள்ளங்கபடம் வச்சு நம்பிக்கை வளர்த்து கொள்வது அது கூட அவங்கக்கிட்ட தெரியலை. ஸோ இதுக்கு காரணம் இதயம் தான். ஆனால் அவங்க நம்பி இருக்கிறது அறிவை மட்டுமே நம்பி இருக்காங்க. ஸோ அதனால் சாஸ்திரத்தை படித்தா மட்டும் போதாது, அதை மேற்போக்கான அறிவை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. உள்ளாந்தத்தை புரிஞ்சிக்காம அதை படிப்பறதுனால மற்றவங்களுக்கு அதை வாதம் செய்கிறதுனால அந்த வாதம் செய்கிறவங்களுடைய மனநிலையும் வளர்ந்து விடுகிறது. இதனால் கேட்குறவங்களுடைய மனநிலையும் வளருது. ஸோ இதனால் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சிக்கல் தான் அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விளக்கம் சொல்ல முன்னிலேயே திருப்பி இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆமாம், கள்ளங்கபடமற்ற நம்பிக்கை என்று நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? ஸோ
கள்ளங்கபடமற்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைத்தனமாக அந்த மனசில் இதயம் வந்து எப்போவுமே கடவுளுக்காக இயங்கணும், பக்தி பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ இங்கே கள்ளங்கபடமற்ற தன்மை அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கதை சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் பார்வதி தேவிக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. கங்கையில் குளிப்பவர்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லப்பட்டாலுமே உண்மையில அது போல நடக்காததே எனக்கு தெரியுதே. ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே மக்கள் வந்து எல்லாருமே ஒரு இயந்திரம் போல், ஒரு மிஷின் போல் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கங்கையில் குளிச்சா பாவம் எல்லாம் நீங்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, கங்கையில் போய் ஒரு இயந்திரம் மாதிரி போய் குளிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் கங்கையில் குளித்தா பாவங்கள் நீங்கும் என்ற வார்த்தையில் கங்கையின் சக்தியில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அந்த கங்கை மீது இல்லை அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. சரி வா நம்ம பூலோகத்துலக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் பார்வதியும் நேரடியாக கைலாயத்தில் இருந்து நேரடியாக பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்து கங்கை பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மஞ்சள் சிவபெருமான் வந்து ஒரு குழியில் போய் விழுந்துடுறாரு. பார்வதி தேவி வந்து ஒரு வயசான வேஷத்தில் அந்த கிழவி மாதிரி இருக்காங்க. ஒரு படுகுழியும் இருக்குது பக்கத்தில், அதில் சிவபெருமன் விழுந்துட்டாரு. கிழவனா 2 பேரும் கிழவன் கிழவியாக நடிக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் கங்கை இருக்குது. ஸோ கங்கையில் குளிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாமே வராங்க. இந்த பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, மார்போடு அடித்து அழுகிறாங்க. என்னுடைய கணவர் ஒரு சாபத்தால் இந்த படுகுழியில் விழுந்துட்டாரு, ஸோ இவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. கங்கையில் குளிச்சுட்டு வரவங்க எல்லாமே அவங்கள ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சிவபெருமானாகி அந்த கிழவனை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. திடீர்னு எதையோ யோசிச்சுட்டு இந்த பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு கொடுத்த சாபம் வந்து கரெக்டாக இரவு ஆகுறதுக்கு முன்னாடி இவங்களை காப்பாற்றலை அப்படின்னா அவ்வளோதான். அதுவும் இவங்களை காப்பாற்றக்கூடியவங்க புண்ணியம் பண்ணவங்களா இருக்கணும், பாவம் செஞ்சவங்களே இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா அவங்களோட தலை இன்னைக்கே சுக்கு நூறாக உடஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுமே காப்பாற்றுற வந்தவங்க எல்லாமே விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஸோ இப்படி அடித்து அழுதுட்டு இருக்காங்க. யாருமே காப்பாற்ற வரலை. ஏன்னா காப்பாற்ற வரக்கூடியவங்களுடைய தலையே சுக்குநூறாக போயிடும் அப்படின்னா அப்புறம் யார் காப்பாற்ற வருவா, யாரும் வரமாட்டாங்க இல்லையா. எல்லாருமே போய்கிட்டே இருக்காங்க, கங்கையில் குளிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, திருப்பி ஒருத்தர் வராரு. நான் உங்களுக்கு உதவட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வதி தேவியாகிய கிழவிக்கிட்ட கேட்குறாங்க. சரி எனக்கு உதவுங்க, ஆனால் ரூல்ஸ் இதுதான், நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா உங்களுக்கு பாவம் எதுவும் இருக்கக்கூடாது, பாவம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி உங்கள் தலை சுக்குநூறு ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு எதுவும் பாவம்லாம் இல்லை, ஏன்னா நான் கங்கையில் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னு அந்த குழியில் இருக்கிற கிழவனாகிய சிவபெருமானை தூக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நமக்கு வந்து கங்கையில் குளித்த மற்ற எல்லாருமே அந்த குளிச்சுட்டு வெளியே வந்தவங்கெல்லாம் ஏதோ குளிக்கணும்னு சொன்னாங்க, அதனால் குளிச்சுட்டு வந்தேன்ப்பா அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட், அந்த சக்தி, அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா கங்கையில் குளித்த அடுத்த நிமிஷமே இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது. கங்கையில் குளித்த பாவம் எல்லாம் போயிட்டு நான் புண்ணியம் தான் பண்ண போகிறேன், இனிமேல் படுகுழியிலேருந்து ஒருத்தவங்கள தூக்கி விட்ட புண்ணியம் தானே, ஸோ இது புண்ணியம்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்க வர்றாரு. ஸோ அதாம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளை, சந்தேகம் சிறிதுமற்ற நம்பிக்கையை கள்ளங்கபடமற்ற நம்பிக்கையாகும். நாம் தெளிவாக அறிந்துள்ள ஒன்றை பற்றி சந்தேகமோ கேள்வியோ எழுவதில்லை என்பதே இதன் பொருள். நீ குருவின் வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாய். மூடப்பட்டுள்ள ஒரு அறையை காட்டி அதற்குள் சாமி இருப்பதாக சொன்னால் ஒரு குழந்தை அப்படியே நம்பும். அது கேள்வி எதுவும் கேட்காது. கடவுள் அல்லது குருவிடம் ஒருவர் கொண்டுள்ள இத்தகைய நம்பிக்கையே கள்ளங்கபடமற்ற நம்பிக்கையாகும். ஒரு குழந்தையின் கள்ளங்கபடமற்ற இத்தகைய நம்பிக்கையே நமக்கு தேவை. அன்பு உள்ள இடத்தில்தான் கள்ளங்கபடமற்ற நம்பிக்கை வரும். தெய்வீக அன்பு உங்களை குழந்தை போல் ஆக்கிவிடும். அன்பானது உங்களையும் எதையும் ஏற்றுக்கொள்ள செய்யும். காதலி சொல்பவை அனைத்தையும் காதலன் செய்வான். சாதாரண உலக மக்களின் காதலில் இதை நாம் காணலாம். ஒருவனது காதல் உண்மையானதாக இருந்தால் ஒரு காதலன் தனது காதலி சொல்வதை கேட்டு 3வது மாடியிலிருந்து கூட கீழே குதித்து விடுவான். அவனுக்கு அவளிடம் உள்ள அன்பு அவ்வளவு அழகாக இருக்கும். அதனால் அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல் நடந்து கொள்வான். ஒருவன் உண்மையான காதலில் ஆழ்ந்துவிட்டால் அங்கு
அறிவு விடை பெற்றுக் கொள்கிறது. அவனது சிந்தனைகள் நின்று விடுகின்றன. எண்ணங்களோ மனமோ அங்கு இருக்காது. காதல் மட்டுமே எஞ்சியிருக்கும். அனைத்தையும் மறக்கடிக்க செய்யும் இந்த அன்பை கள்ளங்கபடமற்ற தன்மையில் உச்ச நிலையை அடைகிறது. கள்ளங்கபடமற்ற நம்பிக்கை பற்றிய பேசிய அம்மா சிறிது நேரம் கண்களை மூடியபடி அமைதியாக இருந்தார். பிறகு கண்களை திறந்த அவர் தனக்கு மிகவும் விருப்பமான சிவசிவா என்ற மந்திரத்தை உச்சரித்தார். பிறகு எல்லோரிடமும் சிறிது நேரம் தியானிக்குமாறு சொன்னார். ஸோ இப்போ பாருங்க, அம்மா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த மனிதர் கேட்ட கள்ளங்கபடமற்ற அந்த இறைத்தன்மை, நம்ம எப்படி கள்ளங்கபடமற்ற நம்பிக்கை வளர்க்குறது அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு அம்மா விளக்கம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டிலில் உட்காந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ கட்டில இருந்து எழுந்திரிச்சிட்டு ஓகே எல்லாருமே இப்போ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரம்மச்சாரியை கூப்பிட்றாங்க, மகனே எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு உணவு கூடத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த வாழைப்பழத்தை அம்மா வந்து பார்த்துட்டாங்க. பார்த்து எல்லாத்துக்குமே பிச்சு கொடுக்குறாங்க, பிச்சு வாயில் ஊட்டி விடுறாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு பக்தர் சொல்கிறாரு, அம்மா கொடுத்த இந்த ஒரு துண்டு வாழைப்பழத்துலேயே எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு, எனக்கு சாப்பாடு இதுவே வயிறு நொம்பிட்டனால சாப்பிட முடியாது போலையே அப்படின்னு சொன்னேன்னு எல்லாருமே அவர் பேச்சுக்கு அங்கீகாரம் பண்ணினாங்க. ஆமாம், அம்மா கொடுத்த வாழைப்பழம் ஒரு துண்டுலே வயிறு நொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாருமே அவங்கவுங்க சாப்பிட போயிட்டாங்க போல். அப்புறம் மாலை 4:30 மணி ஆயிடுச்சு. அம்மா வந்து தியான அறைக்கு வராங்க. 1 மணி நேரம் பிரம்மச்சாரிகளோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமையலறைக்கு போகிறாங்க. அங்கே போனோம் அப்படின்னா சமையலறையில் யாரில் வேலை செய்கிற அப்படின்னா காயத்ரியும் குஞ்சுமோலும் இன்னும் கொஞ்சம் சில பெண்கள்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அம்மாவை பார்த்ததுமே டக்குன்னு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு சமையலறைக்கு அம்மா விசிட் பண்ணிட்டாங்களா, வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் போல். ஏன்னா ஆல்ரெடி அம்மா அருள்மொழியில் பார்த்துட்ருக்கோம், சமையலறைக்கு அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தவறுகள் ஏதோ இருக்கும். அதை சுட்டி காட்டி அம்மா அதை திருப்பி சரிப்படுத்தி அம்மா உபதேசம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க போல். அம்மா பின்னாடியே கையை கட்டிட்டு போகிறாங்க. அம்மா ஒவ்வொரு பொருட்களையெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, அடுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓரளவு எல்லாம் திருப்தி ஆகிட்டு போல அம்மாவுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து சமையல் இந்த செய்கிற அடுப்பு பக்கத்தில் போகிறாங்க. பாத்திரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க போல். ஒரு பாத்திரம் மட்டும் ரொம்ப ஒரு பெரிய பாத்திரம் ஒரு முக்கில் அப்படியே இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் அம்மா வந்து சமையல் கூடத்துக்கு விசிட் பண்ண முடிஞ்சு பார்க்க வர முடியல, அந்த பாத்திரம் அப்படியே தான் இருந்திருக்கு. இப்போம்மா அம்மா வந்து பார்க்குறாங்க, சோதனை பண்ண முடியல, அந்த ஒரு பாத்திரம் அதிலேயே தான் கவுத்திக்கிருக்கு. யாருமே இதை எடுக்கலை, யூஸ் பண்ணலை போல். ஸோ இதை பார்த்துட்டு அம்மா வந்து எதையுமே யார்ட்டையுமே கேட்கல, நேராகவே அவங்களே அந்த பாத்திரத்தை எடுக்க போகிறாங்க. இதை பார்த்துட்டு பிரம்மச்சாரிகள் எல்லாருமே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பாத்திரத்தை தூக்கி கீழே வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தூக்கி கீழே வச்சதுமே அம்மா அவங்கக்கிட்ட எதுவுமே, அதாவது அவங்களோட அதிருப்தியே காமிக்கவே இல்லை. ஸோ சுற்றி இருந்த பெண்கள் எல்லாருமே அம்மாவுக்கு உதவ முயற்சி பண்ணுறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அம்மா அதை பார்த்துட்டு தொடக்கூடாது இந்த பாத்திரத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 வாரமாகவே அம்மா இதுக்கு முன்னாடி வந்து 2 வாரம் கழித்து திருப்பி பார்க்குறாங்க. அந்த பாத்திரம் அதிலே தான் இருக்குது. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து கழுவி வைக்கணும்ல. அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா இது சமையல் கூடம், இது வந்து சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருப்பார், இதை பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. திருப்பி என்ன பண்ணுறாங்க, அந்த உள்ளங்கையில் கரியும் அழுக்கு படிஞ்சிருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தீங்களா, உங்கள் அலட்சிய மனோபாவம் எப்படி இருக்குது, யாருக்காவது கவனம் இருக்கா, இப்படி பாத்திரம் ஒரு மூலையில் அழுக்கு படிஞ்சு கிடக்கும்படி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஆசிரமத்துக்கு சேவை செய்வது, ஆசிரம பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது நேரடியாக அம்மாவுக்கே சேவை செய்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்காங்க. இது போன்ற சேவை தான் உங்களுக்கு அம்மாவிடம் உள்ள உண்மையான அன்பை காட்டும். நீங்கள் ஒரு அம்மாவுக்கு இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு போகிறோம், அங்கே கலரியில் கூட நிறைய பூஜை பாத்திரம்லாம் கொடுப்பாங்க. இந்த சேவை பண்ணுறவங்க அதை போய் க்ளீன் பண்ணலாம். ஸோ அது கூட நம்ம லைட்டாக ஏதாச்சும்
நம்ம வீட்ல வீட்ல சில பாத்திரங்கள நம்ம ஏனோ தானோ வெளக்கி போடுறோம்னு வச்சுக்கோமே. ஆனா இது அம்மாவுடையது. கொஞ்சம் பயம் வரும். ஏன்னா, அம்மா நெறைய நம்மளுக்கு சொல்லி சொல்லி குடுக்குறாங்களே! ஆல்ரெடி நடந்த விஷயங்கள கேட்டாவே நம்மளுக்கு பயமாகுது. அப்போ நம்ம ஒரு சேவைன்னு சொல்லி பண்ண மூஞ்சில ஒரு இது எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதில பயம் வந்துருது. அம்மா திட்டுவாளோ! இது அம்மாவுடைய பாத்திரமாச்சே! ஒரு லைட்டா அந்த பூஜை பாத்திரம் ஏதோ நம்ம வாஷ் பண்றோம் அப்டின்னா, லைட்டா அழுக்கு இருந்தா கூட அம்மா திட்டுவாளே! நல்லா ஒழுங்கா பண்ணணும். இது அம்மாவுடைய பொருள். இது அம்மாக்கே நம்ம சேவை பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பயம் வருது. ஸோ, இப்பலாம் ஆசிரமத்துக்கு போனா ஏதோ சேவை குடுத்தாங்க அப்டின்னா பயத்தோடயே தான் பண்ண தோணுது. இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோமே, நம்ம படிச்சிருக்கோமே, அப்ப நான் எத்தன பேர் திட்டு வாங்கியிருக்காங்க அம்மாகிட்ட. ஸோ, அது மாரி நம்ம பண்ணக்கூடாது. ஒரு இப்போ ஈவன் நம்ம கிச்சனுக்கு போறோம். வெங்காயம்லாம் கட் பண்ணி குடுப்போம். வெங்காயம்லாம் உரிச்சு குடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தோல் கூட லைட்டா ரிமூவ் ஆகுனா, அம்மா அதர்மமாயிரும்னு சொல்லிருவாளே! அத கரெக்ட்டா அந்த தோல் மட்டும் வர மாரி நம்ம உரிச்சு குடுக்கணும். சதையோட உரிச்சு குடுத்தா அவ்வளோதான். அம்மா போட்டு தள்ளிருவாளே! அப்பலாம் என்னலாமோ எண்ணங்கள் வரும். ஆசிரமம் போனா அந்த சேவை பண்ண மூஞ்சில நெறைய விஷயங்கள். ஸோ, எதுக்கு இதெல்லாம் வருது? ஆல்ரெடி பண்ணி தப்ப அம்மா சுட்டிக்காட்டி திருத்துறாங்க இல்லையா? இப்ப நம்ம இது படிக்கிறோம். அப்போ நம்மளும் அடுத்த டைம் இது பண்ணக்கூடாது. இது அம்மாக்கு பிடிக்காது. இது அதர்மமாகும். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு இது படிக்கிற மூலமா நம்ம கத்துக்கலாம். அம்மா நமக்கு குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ, அம்மாக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ, இது மூலமா அந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, இது உங்களுடைய பொருட்கள நீங்க இப்படிதான் பார்த்துப்பீங்களா? உங்களுடைய பொருட்கள எவ்வளவு சேஃபா பார்த்துப்பீங்க? எவ்வளோ அக்கறையா அத மெயின்டெயின் பண்ணுவீங்க? அதே போல தான் இந்த பொருட்களோட நீங்க காட்டணும். அத்தகைய அக்கறையே இல்லாத ஒருவர் ஆன்மீகத்திற்கு தகுதி இல்லாதவர். அப்போ கவனமா இருக்கணும். அம்மா ஆன்மீகத்திற்கு தகுதியே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ, நம்ம வீட்ட அப்போ எப்படி மெயின்டெயின் பண்ணுவோம் இனிமேல்? இதெல்லாம் கேட்கும்போது, ஒவ்வொரு செயலும் செய்யும்போது, அம்மாக்கு இது பிடிக்காது. அம்மாக்கு பிடிச்ச மாரி செய்றோம். இது அம்மாக்கு பிடிக்குமா? பிடிக்கும். கரெக்ட். இப்ப பண்றது கரெக்ட். நம்மளே நம்ம திருத்திப்போம் இல்லையா? ஸோ, உள்ளேருந்து அம்மா நம்மள திருத்திட்டே தான் இருப்பாங்க. நம்ம அம்மாக்கு பயந்து குருவா இருக்காங்க இல்லையா? ஸோ, அவங்களுக்கு பயந்து நம்ம நடக்கும்போது, நம்மளுடைய வீட்டு வேலைகளாகட்டும், வெளியில போகிற வேலையாகட்டும், எதுனாலுமே அம்மா பார்த்துப்பாங்க. நம்ம எதுக்குமே இது பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ, அம்மா சொல்ற வழியில நடந்துக்கணும். அப்படின்னா மட்டும் தான் நம்ம ஆன்மீகத்துல முன்னேறக்கு தகுதி உள்ளவங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ, புற கவனம் சிதறினால் அகக்கவனமும் சிதறும் இல்லையா? ஸோ, கடவுளுக்கு தூய்மையும் அழகும் தான் முக்கியம். ஒரு இடம் அழகா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அவங்க உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் இடையிலுள்ள இணக்கமாக விளங்குகிறார். எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காரு. இறைவன் இல்லாத இடம் உண்டா? இல்லையே. இறைவன் இல்லாத இடம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா, இப்போ ஒரு ரூம்குள்ள நம்ம அடைச்சி வச்சாலுமே காத்தே போகக்கூடிய சூழ்நிலையில ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல இறைவன் இருக்கிறாரு. அப்போ மரம், செடி, கொடி எல்லா இடத்துலையுமே நம்ம வீட்ல எத்தனை இடம் இருக்கோ அத்தனை இடத்துலையுமே நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தும் இறைவன் தான். ஸோ, நம்மளோட 2 கண்ணை வச்சு பார்க்குற அந்த உலகத்தை என்னென்ன பார்க்குறோமோ அத்தனை இறைவன் தான். ஸோ, அத்தனையும் நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அம்மாவுடைய பாயிண்ட் இங்க. சமையலறையில் உணவு சமைக்கப்படுகிறது. அன்ன பிரம்மம் என்று சொல்கிறது. எனவே இந்த இடம் மிகவும் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். சமையல் அறையை ஒழுங்கின்றி அசுத்தமாக வைத்துக் கொள்வது தவறாகும். நீங்கள் பழைய வழக்கத்தை பின்பற்றாதீர்கள். நாம் பழைய ஆரோக்கியமற்ற சுபாவங்களை மாற்ற வந்திருக்கிறோமே அன்றி அவைகளை வளர்த்து கொள்வதற்கு அல்ல. பார்த்தீங்களா? அப்போ நம்ம சுத்தமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சுத்தமாக இருந்துட்டு வந்திருக்கோம். ஸோ, இப்போவும் நம்மளுடைய பழக்கம் அதில் ஊறி போய் இருக்குது. நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே சுத்தமாக இருக்குன்னா, ஸோ அது நல்லது. நம்ம புதுசு இன்னும் சுத்தமாகறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற செயல் சுத்தமாக பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு செயல் பழசா நம்ம ஒரு அசுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது என்னது ஆல்ரெடி நம்ம திருந்துறதுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே. திருப்பி நம்ம அசுத்தம் பண்ணுறதுக்கு வரலையே. நம்மளுடைய மனசாகட்டும், செயல்களாகட்டும், இங்கே பழைய வாசனைகளை கலைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பழைய வாசனைகள்னால் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். திருப்பி நீ அசுத்தம் பண்ணிட்டு இருக்கே, இது நல்லா இருக்கா? அதுதான் அம்மா இங்கே கேட்குறாங்க. பிறகு அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மாவே அந்த பெரிய பாத்திரத்தை தூக்கி கொண்டு குழாயடிக்கு சென்றார். மறுபடியும் பெண்கள் அனைவரும் அதை கழுவ முன் வந்தனர். ஆனால் அம்மா அதற்கு சம்மதிக்கவில்லை. தாமே அதை கழுவினார். பாத்திரத்தை தேய்த்து கழுவிய பின் அதை முன்பிருந்த அதே இடத்தில் தரையை பெருக்கி சுத்தம் செய்த பின் கவிழ்த்து வைத்தார்.
அங்கிருந்த பெண்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறந்த பாடமாக அமைந்தது. ஸோ அம்மாவை வந்து எல்லாருமே அந்த பாத்திரத்தை தூக்க விடலை, கழுவ விடலை. அம்மா என்ன பண்ணுறாங்க, பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த பழைய வாசனைகள்லாம் நீங்கள் அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க, புதுசாக க்ரியேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. திருப்பி நீங்கள் அசுத்தம் பண்ணிகிட்ருக்கீங்க, இருக்குது அது அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே அந்த குழாயடிக்கு போயிட்டு பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி கழுவி அந்த நல்லா பெருக்கி அந்த பாத்திரம் இருந்த இடத்த நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதே இடத்துல பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு அம்மா வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அங்கே சுற்றி இருந்த பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், மண்டையிலே நங்குன்னு கொட்டின மாதிரி இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் தான் அம்மா சொல்கிறாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் நம்மளுக்கும் சொல்கிற மாதிரி தானே. ஸோ எல்லா விஷயத்துலையுமே நம்ம சுத்தமாக இருக்கிறது தான் அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி சுத்தமாக இருந்தாலும் இன்னும் சுத்தமாக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா அம்மாவுக்கு சுத்தம் மட்டும் தான் பிடிக்கும். அதை நம்ம எல்லாருமே பின்பற்றிக்கலாம். ஓகேவா? தினசரி மாலை 6:30 மணிக்கு பஜனை ஆரம்பமாகும். தினமும் நடக்கும் ஒரு சம்பவமாக இருந்தாலும் அம்மாவுடன் பஜனை பாடுவதில் யாருக்கு சலிப்பு தோன்றவில்லை? இப்போவும் அம்மா பஜனை பாடுறாங்க 2 மணி நேரம். ஈவினிங் வந்து அம்மா ஒரு 4:30க்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, பஜனை பாட்டு பாடுவாங்க டெய்லியுமே. அந்த பாட்டு முடிச்சதுக்கப்புறம் தர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். தர்ஷன் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம் அம்மா பஜனை பாடுறாங்க. ஸோ அம்மா அப்போவுமே வச்சு பஜனை பாடுறாங்க, இப்போவும் பஜனை பாடுறாங்க. அதில் எந்த வித சலிப்புமே வராதான். ஏன்னா பஜனை பாடுறதுல யாருக்குமே அதை கேட்குறவங்களுக்கும் சலிப்பு தட்டாது. சிறு வயதுலேருந்தே அம்மா இது பண்ணுறாங்க இல்லையா, பாடல்களை அவங்களே இயற்றுறாங்க, அவங்கள பாட ஆரம்பிக்கிறாங்க. பஜனை அவங்களுடைய தெய்வ பக்தியை அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ அம்மா இன்னும் பக்தி பண்ணிட்டு தானே இருக்காங்க. அம்மா நம்மளை எடுத்துக்காட்டாக வாழ சொல்கிறாங்க, அவங்க எடுத்துக்காட்டாக இருக்காங்க, நம்ம அவங்கள மாதிரி வாழ சொல்கிறாங்க. 2 மணி நேரம் நான் பஜன் பாடுறேன், பஜன் பாடி பக்தி பண்ணுறேன், ஸோ உன்னாலே முடியும், நீனும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லித்தராங்க. அம்மா மிகவும் சிறு வயதிலேயே பாடல்களை இயற்றவும் பாடவும் ஆரம்பித்தார். அம்மாவின் பஜனை அவரது தெய்வீக பக்தியை வெளிப்படுத்துவதாக அமையும். தினமும் அவரது பஜனையை கேட்க வருபவர்களின் உள்ளங்கள் உயர்ந்த தெய்வீக நிலைக்கு உயரும். இந்த பஜனையால் ஒருவரது மனம் அவரது இஷ்ட தெய்வத்திடம் செல்வது எளிதாக இருக்கும். கண்டிப்பா அம்மாவுடைய பஜனை பாடல்களில் எவ்வளோ அர்த்தம் இருக்கும் தெரியுமா? ஒரு பாட்டு எடுத்துட்டோன்னு சின்ன பாட்டாக தான் இருக்கும், அப்பா அர்த்தம்னா அர்த்தம் அவ்வளோ அர்த்தம் இருக்கும். நம்ம வேற எதுவுமே தேடி போக வேண்டாம், வேற எந்த புக்கையும் படிக்க வேண்டாம், கேட்க வேண்டாம். அம்மாவுடைய பஜனை பாடல்கள் கேட்டு மெயினாக நான் என்ன பண்ணுவேன், அந்த பாடல்கள் கேட்கும்போது கீழே லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த விளக்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ ஒரு பாடல்களுடைய விளக்கம் அதை மட்டுமே கேட்பேன். அம்மா பாடுவாங்க, அந்த பாடல்களுடைய விளக்கம் கேட்டாவே நம்மளுக்கு அப்படி மனசு நிறைவாக இருக்கும். எங்கேருந்து தான் அந்த சந்தோஷம் வருதுன்னே தெரியாது. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்கும் அம்மாவுடைய பஜனை பாடல்களை கேட்டாவே. காதுக்கு இனிமையாக இருக்கும், மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ பக்தி பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக அம்மா வந்து டெய்லியுமே பாடிட்டுருக்காங்க. இது மூலமாக பக்தி வராதவங்களுக்கும் வரும்னு சொல்கிறாங்க. தெய்வீக நிலை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உயரும். இந்த பஜனை பாட கேட்டால், அம்மா பாடுறதை கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெய்வம் மீது அன்பு வரும், தெய்வீக நிலை உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஜனையால் ஒருவரது மனம் அவங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கண்டிப்பாக போகும். கண்டிப்பாக போய் இஷ்ட தெய்வம் மீது அதிகமான அன்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அன்று இரவு அம்மா பஜனை பாடிய போது அவர் உடல் முழுவதும் ஆன்மீக பேரொளியால் ஒளிர்ந்தது. அம்மா பகலந்தியில் என்ற பாடலை பாடினார். அம்மா பாடலின் ஒரே வரியை திரும்ப திரும்ப பாடியவாறு உயர்ந்த தெய்வீக நிலையை அடைந்தார். மாலை நேர வானவெளியை அம்மாவின் பாடலால் எழுந்த ஆன்மீக அலைகள் நிறைந்தன. இறுதியில் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக அம்மா இந்த வரிகளை பாடினார். ஸோ ஒரு பாடல் பாடுறாங்க, மாலை நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ தெய்வீக நிலையை அந்த பேரொளியில் அம்மா வந்து உட்காந்து ஒரு ஆன்மீக பக்தி பாடல், கண்களிலிருந்து கண்ணீர் பெருக ஒரு பாடல் வரிகள் பாடி முடிக்கிறாங்க. அப்போது அம்மாவுடைய அழுகை அங்கே இருந்த அனைவருடைய உள்ளத்தையும் உருக செஞ்சிருக்கு.
யாராலையும் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியலையாம். அவ்வளோ ஒரு அழுகை. அந்த பக்தி பரவசத்துல எல்லாருமே மூழ்கிட்டாங்க. சிலர் அம்மாவைப் போலவே வாய் விட்டு அழுதுட்டாங்க. அப்ப பார்த்துக்கோங்க, அத நம்ப படிக்க முடியல எவ்வளோ இதா இருக்கு. ஸோ அதெல்லாம் ரியலைஸ் உண்மையாவே நம்ப அம்மாகிட்ட இருந்து அத அனுபவிக்கிறோம். இப்பவும் அனுபவிக்கிறோம். அம்மா கைய தூக்கி மேல வந்து பாட்டு பாடும்போது பாருங்க, எல்லார் கண்ணுலயுமே கண்ணீர் கண்டிப்பா வரும். என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா வந்திருக்கும், வரும். எங்கும் ஆன்மீக பேரானந்தம் நிறைய அனைவரும் தமக்குள் உள்ள ஆத்மானந்தத்தில் மூழ்கினர். திடீரென நீண்ட பெருமூச்சு விட்ட அம்மா அழுகையை நிறுத்தினார். உடல் ஆடாமல் அசையாமல் சிலை போல் இருந்தது. நீண்ட நேரம் அம்மா அசைவின்றி இருப்பதைக் கண்ட அனைவரும் பயந்து விட்டனர். பாதி கண்களை மூடியவாறு தியான நிலையில் அம்மா வெகு நேரம் அமர்ந்திருந்தார். அகத்தில் நிறைந்திருந்த பேரானந்தமானது அவரது முகத்தில் ஒளிர முகம் முழுமதியைப் போல் பிரகாசித்தது. இந்நிலை வெகு நேரம் தொடர்ந்தது. சில பிரம்மச்சாரிகள் பஜனையை அம்மாவை இவ்வுலக நிலைக்கு கொண்டு வரும் என்று கருதி மெதுவாக பாட ஆரம்பித்தனர். பாடல் மெல்ல மெல்ல உயர்ந்து இறுதியில் உச்ச நிலையை அடைந்தது. இதயமுருக அனைவரும் பாடினர். அப்போது அம்மாவிடமிருந்து ஆனந்த சிரிப்பு வெளிப்பட்டது. அவரது இரு கரங்களும் தெய்வீக முத்திரை தாங்கி மேல் நோக்கி உயர்ந்தன. கண்கள் மூடியபடி அவரது சிரிப்பு தொடர்ந்தது. இந்த தெய்வீக நிலையில் சிறிது நேரம் இருந்த அம்மா மெதுவாக உலக நினைவு திரும்ப பெற்றார். ஆசிரமவாசிகள் ஆரத்தி பாடல் பாடினர். ஒரு பிரம்மச்சாரி கோவிலுக்கு கற்பூர ஆரத்தி காட்டினார். பின்னர் பிரார்த்தனை ஸ்லோகங்கள் சொல்ல பஜனை முடிவடைந்தது. அம்மா அதே இடத்தில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் வானத்தில் பதிந்திருந்தன. சிறிது நேரத்திற்கு பின் அம்மா எழுந்தார். ஆனால் இன்னும் அவர் முழுமையான உலக நிலைக்கு திரும்பாத காரணத்தால் அவரால் நடக்க முடியவில்லை. கால்கள் தடுமாறின. 2 பக்தர்கள் இருபுறமும் பிடித்து வர தமது அறைக்கு சென்றார். பஜனை ஆரம்பித்து 3 மணி நேரம் கடந்துவிட்டது. இப்போது நேரம் இரவு 9:30 மணி. அம்மா பார்வையில் இருந்து மறையும் வரை அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். பின் அனைவரும் தங்கள் இருப்பிடம் சென்று தியானத்தில் அமர்ந்தனர். சிலர் உப்பங்களின் கரையில் இங்கும் அங்கும் நடந்தவாறு ஜபத்தில் மூழ்கினர். சில இல்லறவாசிகள் கோவில் வரந்தாவில் உட்கார்ந்து தியானித்தனர். சில பிரம்மச்சாரிகள் கோவிலின் உள்ளே சென்று தியானித்தனர். இவ்வாறு அம்மாவுடன் மறக்க முடியாத அம்மாவின் கருணையால் அளவற்ற தெய்வீக அனுபவங்களை பெற்றவாறு மற்றொரு நாள் கழிந்தது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெய்லியுமே 6:30 மணிக்கு பஜனை ஸ்டார்ட் ஆகுமாம். அப்போ எல்லாருமே பஜனைக்கு உட்காந்துருவாங்க. அம்மா பாட்டு பாடுவாங்க. எல்லாருமே அந்த பக்தி பரவசத்தில் மூழ்கியிருப்பாங்க. ஆனால் இந்த நாள் வந்து ரொம்பவே அம்மா அழுது அழுது பக்தி பண்ணுறாங்க. பஜனை பாடிட்டு இருக்காங்க. எல்லாரோடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டான். அதை அடக்கவே முடியலையாம். அவ்வளோ ஒரு பக்தி பரவசத்தில் எல்லாருமே மூழ்கி இருந்திருக்காங்க போல். ஸோ அம்மா பாட்டு பாடிட்டே இருக்காங்க. திருப்பி பாடலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களால எந்திரிச்சு பழைய உலக நிலைக்கு வர முடியலை. பாதி வந்திருக்காங்க, இன்னும் வர முடியலைங்கிற பட்சத்தில் கண்ணை மூடிட்டு அவங்களால நடக்க முடியல, கால் தரையில் வைக்க முடியலை. ஸோ 2 பிரம்மச்சாரிகள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இல்லற பக்தர்கள் எல்லாருமே சில பேர் கோவிலுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. பிரம்மச்சாரிகளும் உட்காந்து தியானம் பண்ணி அன்றைய நாளை கழிக்கிறாங்க. ஸோ அந்த டே முடியுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தான் பார்த்தோம் அப்படின்னா, கள்ளங்கபடமற்ற பக்தி எப்படி இருக்கணும். ஸோ அம்மா இங்கே ஒரு அழகான கதையை கொடுத்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தாங்க. சிவனும் பார்வதியும் கிழவன் கிழவியாக வேடமிட்டு அந்த கங்கை நதிக்கரையில் உட்காந்துருந்தாங்க. ஸோ இங்கே பாவம் பண்ணவங்க எல்லாருமே கங்கையில் குளித்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கங்கையில் குளிச்சிட்டோம், நம்மளுக்கு இனிமேல் பாவங்கள் கிடையாதுங்கிறது நம்பிக்கை இல்லை. ஸோ எல்லோரும் சொன்னாங்க, ரிஷிகள் மகான்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க கங்கையில் குளிச்சா பாவம் போகுன்ட்டு. ஸோ குளிச்சாச்சுப்பா, அடுத்த நிமிஷமாக அவங்களுக்கு நம்பிக்கை வரணுமே, வரல. ஸோ ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்பிக்கை இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு,
அந்த கிழவனான சிவபெருமான தூக்கி காப்பாத்துனாரு. ஓகே. ஸோ அப்ப இதுதான் கள்ளங்கபடம் வச்ச நம்பிக்கை. குழந்தைக்கு எப்படி கள்ளங்கபடம் வச்ச ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு பூட்டுன ரூம்குள்ள இறைவன் இருக்காருன்னு சொல்லி சொன்னா அப்படின்னா, அந்த குழந்தை கண்டிப்பா நம்பும். அதே நம்பிக்கை ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? ஸோ இந்த மாரி நம்பிக்கை தான் வளர்த்துக்கணும். கேள்விலாம் கேட்கக்கூடாது. குருட்டு கேள்விலாம் கேட்பாங்க சில பேர். அது எப்படி கடவுள் இங்க இருந்தாரு, இங்க வரலையா? ஸோ கடவுள் அன்னைக்கு காப்பாத்துனாரு, எனக்கு இன்னைக்கு காப்பாத்தல. ஸோ இந்த மாரிலாம் நெறைய கொஸ்டின் வரும். இதுல வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அம்மா சொல்றது இங்க கடவுள் நம்பிக்கை கள்ளங்கபடமற்ற தன்மையா இருக்கணும். கள்ளங்கபடமே இருக்கக்கூடாது. ம் அ அறிவு அறிவு வந்து இங்க யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்புறம் அந்த சாஸ்திர படிச்ச ஒரு பண்டிதர் வந்து அம்மாகிட்ட நெறைய கொஸ்டின் கேட்டிருந்தாரு. "ஏம்மா சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து நெறைய இன்னும் அந்த என்ன சொல்றது? மாயையில இருந்து இன்னும் எனக்கு கடவுள்கிட்ட நெருங்குறக்கு அந்த இது வரலையேம்மா! அப்படிங்கும் பட்சத்தில ஆனா இப்போ உங்ககிட்டேருந்து நான் நெறைய கத்துக்கிட்டேன். அன்பும், கருணையும். ஆனா நான் நெறைய புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். எந்த புக்கையும் படிச்சு எனக்கு இந்த மாரி ஒரு கருணை, அன்பு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. உங்ககிட்டேருந்து நெறைய கிடைச்சுது அப்படின்னு சொல்ல முடியல. அம்மா வந்து சாஸ்திரங்கள் எல்லாருமே படிச்சிருக்காங்க கரெக்ட்டு தான். பட் அத வந்து புரிஞ்சுக்கல கரெக்ட்டா. நெறைய பேத்துக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவங்க பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம, சொல்லிக் குடுக்காங்க இல்லையா சாஸ்திரம். ஸோ அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதனால நாஸ்திகர்களை விட இவங்களுக்கு தான் அகங்காரம் அதிகமா இருக்குமாம். ஸோ சாஸ்திரம் படிச்சா மட்டும் பத்தாது. அத நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா அம்மா வந்து சமையல் கூடத்துக்கு போனாங்க. ஸோ எப்பவும் போல தான் அம்மா வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஏதோ வச்சிருக்காங்களா, கிளீன் பண்ணியிருக்காங்களா, நீட்டா இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது இருந்த பாத்திரம் இப்பவும் அதே போல தான் தூசி அடைஞ்சு ஒரு மாரி இருந்திருக்கு. ஸோ அத அம்மா பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அத கிளீன் பண்றாங்களான்னு நெனச்சிருக்காங்க. ஆனா யாருமே கிளீன் பண்ணல போல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வர மூஞ்சில பார்க்கலான்னு பார்த்தா, நெக்ஸ்ட் டைம் அப்படியே இருந்திருக்கு. ஸோ அதனால அம்மா வந்து அத எடுத்து அவங்களே கிளீன் பண்ணியிருக்காங்க. இத சுத்தி இருக்கிறவங்களால அவங்களுக்கு எப்படி சொல்றது? அவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்த அம்மா புகட்டியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு மட்டும் புகட்டல, நமக்கும் சேர்த்து தான். ஸோ நம்மளும் அதுக்கு அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம நடந்துக்கணும், அம்மாக்கு ஏத்த மாதிரி. ஸோ அம்மா அங்க மட்டும் சொல்லிக் குடுக்கல, இங்க மனசுல இருந்து நமக்கும் நம்ம வீட்ல என்னென்ன தப்பு பண்றோங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு கண்டிப்பா உணர்த்துவாங்க. நம்ம அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு தான் குடுக்க மாட்டோம். ஸோ அந்த உணர்வுகள் தான் அம்மா. அந்த உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு மட்டும் குடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அம்மா சொல்ற வழியில நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கோம் ஆன்மீகத்துல அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேற ஒரு அத்தியாயம் பார்க்கலாம். 6வது அத்தியாயம். ஓகேவா? இதுவரைக்கும் நம்ம 5வது அத்தியாயம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மன ஒருமைப்பாடும் தியானமும். அது நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. நம சிவாயா. சமுத்திரம் உன் கீதம் பாட